திரையே அப்படிங்கிற அணியில் நடிகர் கவிஞர் இனியவன். அவர் மிலிட்ரியில் நேவியில் வேலை பார்க்குறார். ஆளை பார்த்தாலே தெரியுது இல்லை, பார்த்தீங்களா? ஹைட்டு வெயிட் எல்லாம். இராணுவத்தில் பணிபுரிந்தாலும் தமிழ் மேல் உள்ள காதலால் எங்கள் பட்டிமன்றத்தில் கடந்த 15 ஆண்டு காலமாக பேசி கொண்டு வருகின்ற கவிஞர் இனியவன் இப்பொழுது திரையே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க மேடைக்கு வருகிறார். வாங்க, வந்துட்டீங்களா? சரி. பொன்பட்ட நெஞ்சுக்குள் பூப்பாட்டு தந்தவளே, பூவாக வந்த தமிழே, பொதிகையிலே புகழ் முடிந்து மதுரையிலே பூ மலர்ந்த பொன்னழகு கண்ணி தமிழே, நான் கண்கொட்டும் நேரமெல்லாம் என்னை கைகொட்ட வைத்தவளே, பித்தார கவி நெஞ்சில் முத்தாரமாய் வந்தவளே, கட்டி கரும்பே கவிதை பெருஞ்சுபையே, எட்டித்துக்கும் எழிலார்ந்த பூமகளே, களையாத கனவாகி நிலையாத நினைவாகி அமுதாக வந்த தமிழே, என்னோடு ஆடு தமிழே, தமிழர்களுக்கும் தமிழச்சிகளுக்கும் என்னுடைய தலை சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாபெரும் சுழலும் சொற்போர் அரங்கத்தினுடைய நடுவர், என்னை இந்த உலகத்திலே ஈன்று கொடுத்தவர் என்னுடைய தந்தை. இதோ உலகத்துக்கு போ என்று சொன்னார். ஆனால் என்னை தோளிலே சுமர்ந்து கொண்டு உலகமெல்லாம் சுற்றி வந்த ஒரு தந்தையாக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் கலைமாமணி டாக்டர் திண்டுக்கலை லியோனி அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, நான் பல ஆண்டு காலமாக ஒரு கனவு இருந்தது. நம்முடைய வாழ்நாளிலே ஒரு நாளாவது இந்த ஈரோடு சிந்தனை அரங்கத்திலே பேசிவிட வேண்டும் என்ற ஆசை. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். 21 வருஷமாக நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், நம்மளை கூப்பிடுவாங்கன்ட்டு. ஆனால் நானே கேட்டு பெற்ற வாய்ப்பு இதுதான். காரணம், நல்ல ரசிகர்களை சந்திப்பதற்கு கேட்டு பெறுகின்ற வாய்ப்பை சொல்கிறதுல ஒன்றும் தயக்கம் இல்லை. அதனால் ஈரோடு சிந்தனை பேரவை நான் இதுவரைக்கும் பார்த்த புத்தக திருவிழாக்களிலேயே இவ்வளவு பெரிய கூட்டம் சிந்தனை பேரவையில் கூடியிருப்பது உண்மையிலே ஈரோடு புத்தக திருவிழாவில் மட்டும்தான். அந்த பெருமை மக்கள் சிந்தனை பேரவையைத்தான் சார். எப்பொழுதுமே உலகளவிலே ஸ்டாலின் என்பவர்கள் ஆபத்தானவர்கள். மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துபவர்கள். அதுவும் குணசேகரன் தான் 1952 கடவுளை பார்த்து நேரடியாக கேள்வி கேட்டவர். ஆனால் இந்த சிந்தனை அரங்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர் ஸ்டாலின் குணசேகரன். என்ன பேர் பொருத்தம் பார்த்தீங்களா? பராசக்தி குணசேகரனையும் ஸ்டாலின் என்ற மிகப்பெரிய கம்யூனிச தலைவருடைய பேரையும் சேர்த்து அவங்க பெற்றோர் வச்சிருக்காங்க பாருங்க. எப்படி ஒரு காம்பினேஷன்! அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட ஆட்சியருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பேச வந்ததெல்லாம் என்னுடைய அண்ணன் சொல்லிவிட்டார். நாங்கள் இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்ததே கிடையாது. அதுவும் கட்டுக்கோப்பாக ஒரு இராணுவத்தை போன்று உட்கார்ந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு நிறைய பயிற்சி வேணும். ஆனால் இப்படி ஒரு பொதுமக்கள் ஒழுக்கமாக இருப்பது ஈரோட்டு மண்ணில் மட்டும்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் சொன்னார், என்னிடம் 20,000 இளைஞர்கள் இருக்கிறார்கள், தயவு செய்து வெளியே சொல்லிவிடாதீர்கள், உங்களை ஏதாவது கூட்டணிக்கு அழைத்து விடுவார்கள். காலம் அப்படி இருக்கிறது. நடுவர் அவர்களே, நான் சமீபத்திலே பார்த்த ஒரு செய்தி. எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு. நான் தினந்தோறும் போகும்போது கருமாரியம்மன் கோயிலை தாண்டி தான் போவேன். அந்த கருமாரியம்மன் கோயிலிருந்து ஒரு அம்மா வாசல் நின்று கருமாரியம்மனை திட்டிக் கொண்டது. உனக்கெல்லாம் கண் இருக்கா? உனக்கு கண் அவிஞ்சு போயிடுச்சா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? யார? கருமாரியம்மனை. நான் அப்படியே ஏறக்க பார்த்தேன். அப்ப நம்ம அடுத்த வார்த்தை சொல்லுச்சு, என் புள்ள 3 நாளா ஜுரமா இருக்க, உன் கண் அவிஞ்சு போயிடுச்சா? நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. தபாரு, நாளைக்கு என் பிள்ளைக்கு நல்லா ஆகலன்னு வச்சுக்கோ, உன்னை உண்டு இல்ல பண்ணிடுவேன். நான் நண்பர்களே, என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது வந்தால் அது கடவுளாக இருந்தாலும் சரி, நான் நேரடியாக கேள்வி கேட்கின்ற சமூகத்திலிருந்து நாம் வந்திருக்கின்றோம் என்பதற்கு அந்த பெண் ஒரு சாட்சி. அவர் சொல்லுகின்ற போது சொன்னார், எல்லாம் பேசினார்கள். மருத்துவர் சொன்னார், எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அடுத்து ஒருவர் சொல்வார், எல்லாம் பாட்டில இருக்கிறது. நான் யதார்த்தமா கேட்கிறேன், ஒரு வீட்டுக்கு போறீங்க, உங்களுக்கு மதிய விருந்து அளிக்கப்படுகிறது, சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க, குழம்பு இருக்கு, பொரியல் இருக்கு, கூட்டு இருக்கு, எதுல வைப்பீங்க? தரையிலையா? வாழை வேண்டாமா?
அந்த வாழை தான் திரைப்படம். நீங்கள் வைத்து பரிமாற வேண்டிய பாத்திரம் தான் திரைப்படம் என்பதை நான் இங்கே சொல்லுவதற்காக இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கின்றேன். 1952 அதற்கு முன்னால் ஒரு புத்தகம் வருகிறது, பராசக்தி என்ற ஒரு புத்தகம். எத்தனை பேருக்கு தெரியும் பாவலர் பாலசுந்தரத்தை? அவர் எழுதிய காவியம் தானே அது. ஆனால் அந்த பாவலர் பாலசுந்தரம் எழுதிய காவியம் என்றைக்கு திரைப்படத்திலே வந்ததோ அன்றைக்கு தான் பராசக்தி என்ற ஒரு படம் தமிழ்நாடு முழுக்க பரவாகிறது. கிட்டத்தட்ட தங்கம், மதுரையில் இருக்கின்ற தங்கம் தியேட்டர்ல இதே மாதிரி இருக்கின்ற, இதை விட 2 மடங்கு கூட்டம் இருக்கும் நினைக்கிறேன். 2593 சீட் இருக்கிற தங்கம் தியேட்டர்ல 1952 100 நாட்கள் ஓடிய படம் பராசக்தி. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுல ஒரு பெரிய வசனம் இருக்கிறது, அம்பாள் என்றைக்கடா பேசினால் அறிவு கெட்டவனே. குணசேகரன் கேட்கின்ற கேள்வி, குணசேகரன் யார்? குணசேகரன் கலைஞரா? கிடையாது. குணசேகரன் கல்யாணியுடைய அண்ணன். கல்யாணி அண்ணன், ஒரு அண்ணன் என்று கேட்கின்றார் கடவுளை பார்த்து, அம்பாள் என்றைக்கடா பேசினாள் சொல்லிவிட்டு அவர் ஜஸ்டிபிகேஷன் பண்ணுகிறான். ஏன் தெரியுமா? என் தங்கை கல்யாணியுடைய கற்பை சூறையாடுகின்ற பொழுது அறிவு கெட்ட மூடனே நில் என்று அம்பாள் சொல்லவில்லை. அதனால் கல் என்று ஒரு அண்ணன் தன்னுடைய தங்கையின் கற்பை சூறையாடுகின்ற அந்த கயவனை பார்த்து பேசுகின்றான் என்று சொன்னால், அந்த படம் அந்த காலத்திலே 100 நாட்கள் ஓடி. இன்னும் ஒரு பெருமை என்ன சொன்னால், வெளிநாடுகளில் 250 நாட்கள் ஓடிய படம் பராசக்தி யாழ்ப்பாணத்தில் ஓடியது. நீங்கள் எல்லா புத்தகங்களும் வைத்திருக்கிறீர்கள், எல்லாம் பேசுகிறீர்கள். ஆனால் ஒரே நேரத்திலே 2500 பேர் பார்க்கிறார்கள் ஒரு படத்தை. ஒரு தியேட்டர்ல, ஒரு காட்சியில. 3 காட்சிக்கு 10,000 பேர் ஆயிடுச்சா? ஒரு 7,500 பேர் ஆயிடுச்சா? 10 நாள் 75,000 பேர் ஆயிடுச்சா? 100 நாள் எத்தனை லட்சம் பேர்? யோசித்து பாருங்கள் தயவு செய்து. இது ஒரு பெரிய ஊடகம். இங்கே ஒருவர் மட்டும் வாழ்வதில்லை. இன்றைக்கு இந்த மேடையில் ஒரு 5 பேர் உட்கார்ந்து பேசுகிறார்கள், அவ்வளவுதான். இதற்கு பின்னால் இந்த மக்கள் சிந்தனை பேரவையில் இருக்கின்ற 20,000 பேர் உழைக்கிறார்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 20,000 பேர் உழைப்பதால் 5 பேர்கள் பேச முடிகிறது. அதை இங்க இருக்கின்ற 10,000 பேர் கேட்க முடிகிறது. திரைப்படம் என்பது கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம். 1952க்கு பிறகு 2 வருஷம் கழிச்சு ரத்த கண்ணீர் என்ற ஒரு படம் வருகிறது. நீங்க யோசிச்சு பாருங்க. முதல் காட்சியில எம்.ஆர். ராதா வருகிறார். அவரை பற்றி அவருடைய நண்பர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இப்பொழுது சீமான் மோகன் அவர்கள் பாட்டாளியுடைய வர்க்கத்தை பற்றி பேசுவார். ஐ டோன்ட் லைக். அப்ப வேற தூரம் என்னதான் பேசுவாராம்? பேசுற பேச்சு பார்க்கணும். நானோ இங்கு வருகின்ற பொழுது என்னை வரவேற்பதற்கு செல்வ சீமான்களும் சீமாட்டிகளும் இருப்பார்கள், காஃபி. ஆனால் இங்கே பார்த்தால் பிளடி லேபரஸ், பஞ்சம் பட்னி கட்சி, அவனவனுக்கு ஒரு கூட்டம், அவனவனுக்கு கொஞ்சம் பஞ்சம் பட்டாளங்கள் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். நான்சென்ஸ் சிகரெட் என்ன மாதிரிங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்த அந்த மோகனுடைய வாழ்க்கை கடைசியில ஒரு இடத்துல வந்து நிற்கிறது. அங்கேயும் தத்துவம் பேசுகிறான். ஐயா பசிக்குதியா, சோறு போடுகையா, போடுற சோறு தான் போறீங்க, கறி சோறா போடுவியா? நாங்கெல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டோம், நாங்கெல்லாம் ஜீவகாருண்ய கட்சி. அடிங்க சக்க, சோத்துக்கும் கட்சி வச்சிட்டீங்களாடா? ஜீவகாரிய கட்சின்னா என்னங்கய்யா? உயிர்களை கொல்ல மாட்டேன். அப்படியாடா? ராத்திரி முட்டை பூச்சி கடிச்சாடா பண்ணுவேன். அதனால தான்டா உன்னை கடவுள் இப்படி கீழே வச்சிருக்கான். ஆமாடா, எங்கெல்லாம் லோயரில் வச்சிருக்கான், உன்னெல்லாம் அப்பரில் வச்சிருக்காடா. என்ன மாதிரிங்க? சென்னையிலே பத்மநாபா என்ற ஒரு திரையரங்கம் இருக்கிறது. இன்றைக்கு அதை இடித்து விட்டு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டது. 10 வருடத்துக்கு முன்னால் தான் இடித்தார்கள் அதை. அந்த பத்மநாபா திரையரங்கத்திலே ரத்த கண்ணீர் மட்டும் போடுகின்ற போது நீங்கள் யோசித்து பாருங்கள். 2014 சொல்லுகிறேன், ரத்த கண்ணீர் படம் திரையிட்டால் அது அதிகம் பார்த்தவர்கள் 20 வயது கீழே இருக்கின்ற இளைஞர்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 54 எடுத்த படம் 2020 இருக்கின்ற இளைஞன் பார்க்கிறான் என்று சொன்னால் திரைப்படங்கள் சாதாரண விஷயங்கள் அல்ல. நாம இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? ஒரு மோசமான சூழல்ல வாழ்ந்துகிட்டே இருக்கோம். ஏங்க ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் வேணுமா? எதுக்கு சார் 10 தடவை போறது? அங்க இருக்கிற ஆபீஸ் பியூனுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துருங்க.
10 தடவை நீ பஸ்ஸில் வரணும், முடிச்சிடலாம். இந்த எண்ணம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. நான் இதுவரைக்கும் நான் சத்தியமாக சொல்லுகின்றேன், இதுவரைக்கும் நான் டிரைவிங் லைசன்ஸோ சாதி சான்றிதழோ எந்த ஒரு 10 பைசா செலவு பண்ணியதே கிடையாது. அரசாங்கம் செலுத்த வேண்டிய கட்டணத்தை தவிர நான் 1 ரூபாய் செலவு பண்ண கிடையாது. ஏனென்று சொன்னால் எனக்கு தெரியும், என்னுடைய மகன் 10ஆம் படித்த பிறகு இதெல்லாம் கேட்பார்கள், நான் 1 வருடத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடுவேன், 2 மாதத்தில் வந்துடும். டிரைவிங் லைசன்ஸுக்கு சரியாக 120 ரூபா கட்ட சொன்னாங்க, 120 ரூபா கட்டினேன். நான் முறையாக பயிற்சி எடுத்துகிட்டு போனேன். நான் நின்ன எந்த டிரைவிங் கிளாஸுக்கும் போகலை, நானே பயிற்சி எடுத்த போய் நின்று டிரைவிங் பண்ண, லைசன்ஸ் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ இந்த இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் அரசு உள்ளே இருக்கின்ற அதிகாரிகள் செய்கின்ற தவறுகளை, ஜோக்கர்னு ஒரு படம், இந்த ஜோக்கர் என்ற படத்துல என்ன காட்சி, அவன் ஒரு பெண்ணை விரும்புகிறான். அந்த பெண்ணுக்கு என்ன தேவை? ஒரு கழிப்பறை தேவை. வீட்டில் ஒரு கழிப்பறை இல்லாதவன் எப்படி கட்டிக்கிறது? அவன் உடனே ஏதோ ஒரு திட்டத்துக்கு போவான். அந்த அதிகாரி வந்து அவன் கமிஷன் வாங்கி ஒரு இடிந்து விழக்கூடிய ஒரு கழிவறை பாதி கட்டியும் கட்டாமல் இந்த வாழ்க்கையை மாறி கடைசியாக அந்த படத்தில் அவனுக்கு அவனுடைய மனைவிக்கு கருணை கொலை செய்ய வேண்டும் என்று அரசுக்கு மனு போடுறான். நண்பர்களே, அதில் ஒரு காட்சி, ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், இந்த நாட்டிலே இறப்பது என்பது ரொம்ப எளிது, வாழ்வது என்பது ரொம்ப கடினம். ஒரு ஜோக்கர் சொல்லுகிறான் வார்த்தையை, நீங்கள் சாதாரணமாக கடந்துவிட முடியாது. எத்தனை பேருக்கு நாம் எல்லாரும் வீட்டுக்கு வாசல்ல இருந்து குப்பை எடுக்கிறார்கள் இல்லையா? குப்பை எடுக்கிறவங்க, ஒரு குழந்தை சொன்னதுங்க, குப்பை எடுக்கின்ற அந்த தொழிலாளி தோழன் வீட்டுக்கு வந்த பொழுது உடனே அவங்க அப்பா சொன்னாரு, குப்பைக்காரன் வந்திருக்கான், குப்பை எடுத்துட்டு போய் போடு. அந்த குழந்தை சொன்னது, ஒரு 5 வயது குழந்தை சொல்லுது, சுத்தக்காரனா சுத்தக்காரனான். உடனே அவங்க அப்பா சொல்றாரு, சுத்தக்காரன் இல்லப்பா குப்பைக்காரன். இல்லப்பா சுத்தக்காரன் அப்படின்னா. இல்லம்மா குப்பைக்காரன். அப்ப அந்த குழந்தை கேட்டது, குப்பையை போடுவது நீ, சுத்தப்படுத்துவது அவன். குப்பைக்காரன் நீ, சுத்தக்காரன் அவன். நண்பர்களே, இந்த 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 காட்சியை வைத்து ஒரு படம் எடுக்கப்பட்டது, ஒரு குப்பை கதை. எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீர்கள்? ஒரு நாளாவது நாம் ஒரு அவனை சந்தோஷமா ஒரு நன்றி சொல்லியிருப்போமா? நம்ம என்ன நினைக்கிறோம், தீபாவளிக்கு அன்னைக்கு அந்த துப்புரவு தொழிலாளி வந்தா ஒரு 500 ரூபாய் கொடுத்தா ஒரு பெரிய விஷயம், பெரிய அனில் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் சீர்வரிச கிஃப்ட் கொடுத்த மாதிரி நம்ம நினைப்பு. நீங்கள் தயவு செய்து நாளைக்கு இருந்து பண்ணாதீங்க. உங்கள் வீட்டை உங்களை சுத்தப்படுத்துகின்ற கடவுள் அவன். அவன் வந்து குப்பையை வாங்குகின்ற போது நன்றி என்ற ஒரு வார்த்தையை தயவு செய்து சொல்லி பழகுங்கள். அது போல சார், இதை கன்னத்தில் அறைந்த மாதிரி ஒரு குப்பை கதை என்று சொன்னவன் திரைப்படத்தை சார்ந்தவன். நீங்கள் எல்லோரும் பிள்ளை வைத்திருப்பீர்கள். நான் இதுவரைக்கும் நிறைய பேய் படம் பார்த்து பயந்தே கிடையாது. ஏனென்றால் எனக்கு திருமணமாகி 25 ஆண்டுகள் ஆகிறது. என்னுடைய கல்யாண கேசட்டை நான் பார்க்கல. எங்கடா மைக்கு கிடைக்கும் வகுத்தறிச்சலை கொட்டலாம்னு நினைச்சிருக்காப்ல. இதுவரைக்கும் இவ்வளவு பேத்துக்கு முன்னாடி உன் வேதனையை கொட்டி தீர்த்துட்டேன். நடுவர் அவர்கள், இதுவரைக்கும் என்னுடைய கல்யாண கேசட் நான் பார்த்ததே இல்லை. டாக்டர் சொன்னார், அபாயகரமான பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி வரணும். இன்றைய வரைக்கும் நான் ஒரு நாளும் பார்த்து கிடையாது. சத்தியமாக சொல்லுகிறேன், என்னுடைய கடவுள் மீது ஆணையாக சொல்லுகிறேன், நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் நான் பார்த்து ஒரு பயந்த படம் 6 மெழுகுவர்த்திகள். தயவு செய்து போய் பாருங்கள். குழந்தை வைத்திருக்கின்ற எல்லோரும் போய் பாருங்கள். நான் சென்னை வாசி. கிட்டத்தட்ட 12 வருடம் என்னுடைய குழந்தையை நான் பள்ளிக்கூடத்துக்கு விடுகின்ற பொழுது மெரினா கடற்கரை கடந்தே போனேன். 365 12 நீங்க கணக்கு போட்டு பாருங்கள். எனக்கு வயது 51. இத்தனை ஆண்டு காலம் மெரினா கடற்கரை உழன்றவன் நான். அந்த ஒரு படம் பார்த்த பிறகு ஓடி வந்து என்னுடைய மகனை கட்டியமாக பிடித்துக் கொண்டேன். இந்த இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க குழந்தை கடத்தல்கள் என்ன நடக்கிறது? குழந்தை எப்படியெல்லாம் கடத்தப்படுகிறார்கள்? யார் யார் மூலம் போகிறது? எவன் தான் இருக்கிறீங்க? யார் நீங்கள்? எங்கள் வீட்டு செல்வத்தை திருடுவதற்கு உங்களுக்கு எவன் பர்மிஷன் கொடுத்தது? பயமாக இருக்கும். சமூகத்திலே பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொன்ன படம் 6 மெழுகுவர்த்திகள். ஆனால் பிள்ளைகள் பெற்றோர்களை வளர்க்கிறார்களா? 10 பிள்ளை பெத்தவன் தகப்பன் 10 பிள்ளை வளர்க்கிறான். ஒரு அவமானம் என்ன தெரியுமா? இந்த 10 பிள்ளைகளும் சேர்ந்து ஒரு தாய் தகப்பனை வளர்க்க மறுக்கிறார்கள். இந்த தேசத்திலே அவமானமான தேசம் இதுவா இருக்கு. விளம்பரம் போடுகிறான் சென்னையிலே. என்ன தெரியுமா? உங்களுடைய தாய் தந்தையரை இந்த அபார்ட்மெண்ட்ல போடுங்க. இங்கே டாக்டர் இருக்கார், ஜிம் இருக்கிறது, பூஜை அறை இருக்கிறது, தியான வகுப்புகள் நடத்துகின்றோம், யோகா நடத்துகிறோம், எல்லாம் இருக்கிறது. எங்கே என் மகன்?
எங்கே என் பேர குழந்தை? எல்லோரும் மிகப்பெரிய பெரிய கட்டடங்களில் அனாதையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களே. அதை சொன்ன ஒரு படம் 9 ரூபாய் நோட்டு. இந்த 9 ரூபாய் நோட்டு மருத்துவர் ஐயா சொன்னது போன்று ஒரு புதினம். எத்தனை பேர் நீங்கள் 9 ரூபாய் நோட்டு புதினத்தை படித்தீர்கள்? அந்த படம் வந்த பிறகு இந்த புதினத்திலிருந்து வந்தது. நாம் ஓடி போய் தேடுகிறோம். நான் இன்னும் சொல்லுகின்றேன், மணிரத்னத்துடைய இந்த படம் வந்த பிறகுதான் திரும்பவும் போய் கல்கியை போய் திரும்ப தேடுகிறோம். ஒரு தலைமுறை படித்தது, இந்த தலைமுறைக்கு தெரியவில்லை. படத்தில் வந்தவுடன் ஓடி போய் தேடி படிக்கின்றோம். எல்லாரும் நினைக்கிறார்கள் வாழ்க்கை என்பது எந்த வயதில் ஆரம்பிக்கிறது? நண்பர்களே, உண்மையாக சொல்லுகின்றேன், வாழ்க்கை என்பது 50 வயதுக்கு மேல் தான் வாழ்கிறார்கள். அது வரைக்கும் பிள்ளையை படிக்க வைக்கணும், எல்லாரையும் காப்பாற்றணும், ஓடிக்கொண்டே இருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் எல்லா ஆண் பிள்ளைகளும் தந்தைகளை புரிந்து கொள்வதே இல்லை. சின்ன வயசுல கூப்பிட்டு கேட்டு பாருங்க, யாரா அவங்க அப்பா? எங்க அப்பா பெரிய ஹீரோ, கையில துப்பாக்கி வச்சிருப்பாரு, டிபில் சுற்றுவாரு. எல்கேஜில சொல்றான். 5ஆம் கிளாஸ்ல யாரா அவங்க அப்பா? எங்க அப்பா தான் பெரிய ஆளு, பெரிய ஆபீசர் தெரியுமா? ஸ்கூல்ல ஆபீஸ் போனா எல்லாம் சல்யூட் அடிப்பாங்க, எங்க அப்பா பெரிய ஆபீசர். 10ஆம் கிளாஸ்ல போனா எங்க யாரா அவங்க அப்பா? அந்த ஆள் கிடக்கிற வேலையை பாரு. 12ஆம் கிளாஸ் படிக்கும் சொல்றான், இந்த ஆள் எதுக்கு இருக்கானே தெரியல. கல்லூரிக்கு போனான்னு சொல்றான், இந்த பாரு அவங்க அம்மாட்ட சொல்றான், உன் புருஷனை என் லைன்ல கிராஸ் பண்ணாம வச்சுக்கோ. ஆனா இந்த ஆள மாதிரிலாம் குடும்பம் நடத்த மாட்டேன், வேற லெவலில் நடத்த போற பாரு. கிட்டத்தட்ட அவனுக்கு திருமணம் நடந்து அவன் ஒரு பிள்ளையை பெற்றுவிட்டு அந்த பிள்ளையை 1ஆம் கிளாஸ்ல சேர்க்கின்ற பொழுது அவனுக்கு கிட்டத்தட்ட 40 வயது ஆகின்ற பொழுது நினைக்கிறான், ஒரு பிள்ளையை பத்தி நெஞ்சு வலிக்கிறடா. அவன் 10 பிள்ளையை பத்தி எப்படா குடும்பம் நடத்தினா? எங்க அப்பா கிரேட் அப்படின்னு நினைக்கிறான். என்றைக்கு இவனுக்கு 40 வயதாகின்ற பொழுது, நண்பர்களே, என்றைக்கு தந்தையை மகன் புரிந்து கொள்கின்ற போது, பெரும்பாலும் தந்தை உயிரோடவே இருப்பதில்லை. தயவு செய்து உங்கள் தந்தையை போட்டிருக்கு. 50 வயதிலே வாழுகின்ற வாழ்க்கை இருக்கிறது அல்லவா? அதை சொன்ன படம் பண்ணையாரும் பத்மினியும் ஒரு படம். 50 வயசுல சண்டை போட்டுக்குவாங்க. எங்க அண்ணன் நடுவரும் அவங்க வீட்டுக்காரமும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க. செம்ம காமெடியா இருக்கும். உங்க மேட்ரை பேச வேண்டியதானையா, என்னையா வம்புக்கு இழுக்கிறீங்க? செம்ம காமெடியா இருக்கும். ரொம்ப யாரு வீட்டுல தான் சண்டை இல்லாம இருக்கு? ஆனா எனக்கு அவரை பார்த்து பொறாம என்ன தெரியுங்களா? அவங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் அப்படின்றத அடுத்தக்குள்ள மாத்திடுவாரு. எங்கது அந்த மனுஷனுக்கு இவ்வளவு ஒண்ணுமே பண்ண மாட்டாருங்க. அவங்க கத்திட்டே இருப்பாங்க. இவரு பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது முடிச்சிடுவாரு. பாருங்க, நான் கோவத்துல இருக்கேன், பூவாடை வீசி வர பூத்த பருவமா, குழந்தை மாதிரி ஆயிடுவார். என்றைக்கு 50 வயதுக்கு மேல் அவர்கள் குழந்தையாகவே இருக்கிறார்கள். தயவு செய்து அந்த பெற்றோர்களை வாழ விடுங்கள். பிள்ளைகளே, எனக்கு தெரிந்து ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு திரும்ப ஒரு ஹனிமூன் பெற்றோரை அனுப்பி வையுங்கள். போகட்டும், சந்தோஷமா சுத்திட்டு வாப்பா, போயிட்டு வாப்பா. அந்த வாழ்க்கையை தயவு செய்து அனுபவிக்க கொடுங்கள். ஆந்திராவிலே ஒரு மிகப்பெரிய நடிகர் இருந்தார், என்.டி. ராமராவ். என்.டி. ராமராவை எல்லோரும் பூஜை செய்வார்கள். உட்கார வைத்து அவருக்கு கிருஷ்ணரை போன்று வேஷம் போட்டு அவருடைய பாதத்தை பாலால் கழுவி எல்லாருக்கும் பாலாபிஷேகம் கொடுப்பாங்க. எல்லாரும் மனதேவுடு மனதேவுடு மனதேவுடு, ஒரு கடவுளாகவே பார்த்தார்கள். கர்ணன் படத்துடைய கடைசி காட்சி. நண்பர்களே, கடவுள் என்பவன் எவ்வளவு பெரிய ஆள் என்பதை அந்த ஒளிப்பதிவாளர் காட்டுகிறார். ஒரு கிழவன் போன்று, ஒரு பிச்சைக்காரன் போன்று என்.டி. ராமர் அவர் வந்து கேட்பார், நீ செய்த தானத்தை எல்லாம் கொடு. வாங்கிவிட்டவர்கள் சொல்வார், நீ முக்தியும் மோட்சமும் பெறுவாய். உயிர் போகின்ற நேரத்திலே கர்ணன் கேட்கின்ற வார்த்தை, எனக்கு முக்தியும் மோட்சம் தருவதற்கு நீ யார்? நானா, இதோ பார் அப்படின்வார். இன்றைக்கு டெக்னாலஜிகள் எங்கு நம்ம சங்கர் கிட்ட கேமராலாம் இல்லாத காலத்திலே ஒரு வானுயர்ந்த ஒரு உருவத்தை காட்டுவார்கள். நமக்கே மெய்சிறுத்து எல்லாரும் எழுந்து தியேட்டர்ல கோவிந்தா கோவிந்தா என்று கூப்பிடுகின்ற கூக்குரல் கேட்கிறது என்று சொன்னார். நம்மை ஒன்றி போகக்கூடிய செய்தியை இந்த சமூகத்திலே சொல்லுகிறது. ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். ஒரு மலையாள படம், இந்த படத்துடைய பேரு ஆடு ஜீவிதம். இது ஒரு மலையாள நாவலாக வந்தது, யாரும் பார்க்கவில்லை. துபாய்க்கு போனால் பணக்காரனாகி விடலாம், லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம். வளைகுடா நாட்டுக்கு போனால் எல்லாரும் அம்பானி ஆகிவிடலாம் சொன்னார்கள். விஜயகுமாரை போன்று பேசினார்கள். எல்லாம் கட்டுக்கதை. அவன் போய் விற்கப்பட்டான். அவன் கஷ்டப்பட்டு கடைசியா குத்துயிரும் கொலையுருமாக வந்து தாய்நாட்டுக்கு திரும்புகின்ற அந்த காட்சியை சொன்ன பிறகு
அன்றைக்கு தெரிந்தது அரசாங்கம் அனுப்புகின்ற வேலைதான் உத்தரவாதம், ஒழுங்காக அரசாங்கத்துடைய பதிவத்தில் பண்ணிவிட்டு நீ வேலைக்கு போ என்று சொன்ன படம் ஆடு ஜீவிதம். நண்பர்களே, சமூகத்துடைய எல்லா செயல்களையும் திரைப்படங்கள் சொல்லிக் கொண்டே போகிறது. இப்படி என்பதற்குள்ளே கோடான கோடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்றது. இதே நம்முடைய நிகழ்ச்சியை தலைமையேற்றுக் கொடுத்த ஐயா பெரியவர் அவர்கள் சொன்னார் ஒரு வார்த்தை, நான் வயதாகிவிட்டது, நான் குக்கு எஃப்எம்மில் கேட்கின்றேன், உங்கள் புத்தகத்தை நான் வேறு மாடலில் படிக்கிறேன். இன்றைக்கு எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது. நான் இன்னும் சொல்ல போனால், நீங்கள் அத்தனை பேரும் பேசியதை இந்த 2 கேமராக்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறது, அது ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய பேச்சை முழுமையாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு அவர்கள் 2 பேர் தான் இருக்கு. தயவு செய்து அவர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். கேமராமேன்கள் வாழட்டும், அவர்கள் பல்லாண்டு வாழட்டும், நல்ல பேச்சுக்களை ஒளிபரப்பட்டும். திரைப்படங்கள் தான் மக்களை எளிமையாக செயல்படக்கூடிய ஊடகம் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பேச்சாளருடைய திறமை தான். இவர் என்ன சொன்னார், திரையே என்று இனியவன் பேச வந்திருக்கிறார், எழுத்தே என்று பேச வந்திருக்கிறார்னு பேச்சை பற்றி சொன்னார். இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எழுதுனது பூரா நீங்கள் எல்லாத்தையும் புத்தகத்தில் படிச்சுட்டு வந்து தான் பேசுகிறீங்க, நடுவர் அவர்களே குறிப்பை எழுதிக்கிட்டு தான் பேசுகிறாரு அப்படின்னு. யார்? நம்ம டாக்டர். அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ கேட்க முடியாட்டியும் இன்னும் 1 மாதம் கழித்து கூட உங்கள் பேச்சை கேட்கலாம், அந்த 2 கேமராங்கிற திரை தான் படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அதனால் உலகம் முழுதும் உங்கள் பேச்சு போகணும்னா திரை தான் முக்கியம். எப்படி பார்த்தீங்களா? உண்மையிலே சினிமா செய்த ஒரு மிகப்பெரிய சாதனையை வேறு யாரும் செய்ய முடியாது. எம்ஆர் ராதா பற்றி சொன்னார் பாருங்க. பாகப்பிரிவினை படத்தில் ஃபாரினில் படிச்சுட்டு உள்ளே வருவார் ஒரு கிராமத்துக்குள்ள, பிளேடி நான்சென்ஸ், ஃபாரினில் நீரோவியில் ராக்கெட்டும் கப்பலும் விட்டுக்கிட்டு இருக்கான், நம்ம போயிலேயே இட்லியும் குழாவு போட்டும் செஞ்சு ஓயில விட்டுக்கிட்டு இருக்கான். சொன்னேன், ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், எவன்டா நான் சொல்கிறத கேட்டான், ஒரு பையனா நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான், என்னடா பண்ணுறான்ட்டு. என்ன வாய்ஸு! அவர் இறந்து 50 வருஷம் ஆகுது, இன்னும் ஈரோட்டில் கைதட்டு வாங்குறாருன்னா திரைப்படத்தில் நடிகை வேளாக அவர் பேசிய அந்த வசனம் தான். ரத்த கண்ணீரில் அந்த குஷ்டம் பிடிச்சி வருவாப்ப சித்தர் பாட்டு பாடிட்டு வருவார். மன்னவனானாலும் மாடோட்டும் பின்னவனானாலும் செத்து மடிவாரே முடிவில் 8 அடி குழிக்குள்ளே. அப்போ ஒருத்தன், டே இப்படிலாம் நீ பேசுறதுனால தான் ஆண்டே உன்னை இந்த நிலைமையில வச்சிருக்கேன். ஆமாடா போடா, டே உன்னையெல்லாம் டாப்பில் வச்சுருக்கேன், என்னையெல்லாம் அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்கேன், போட ஆண்டவனுக்கு இதுதான் பொழப்பா, ஒவ்வொருத்தனை எங்கெங்கே மேட்ச் பண்ணுறதில்ல. ஏ இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். அவன்லாம் திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா கன்னத்தில் போட்டுக்கிறவன் ஐயா அப்படிம்பாரு. உடனே அவன், திருவண்ணாமலை தீபம் என்ன தெரியுமா, அக்கினி பகவான் அப்படிம்பாரு. அக்கினி பகவானா, உன் வீடு தீ பிடிச்சி எரிஞ்சா ஏன்டா ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணுற? அக்கினி பகவான்னு கன்னத்தில் போட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படி ஒரு லைனில் மதுரை வீரனில் என்எஸ் கிருஷ்ணன், டிஎஸ் பாலையாவும். டிஎஸ் பாலையா தான் வில்லன், எம்ஜிஆர் கதாநாயகன், இளவரசியை கடத்தி கொண்டு போயிடுவார். அப்போ என்எஸ் கிருஷ்ணனை ராஜா கூப்பிட்டு விசாரிப்பார். என்எஸ் கிருஷ்ணன் தான் எம்ஜிஆரோட அப்பா. ஏய் இங்க வா. ஐயா வணக்கம் ஐயா, நீ தான் வீரனோட மகனா? ஆமாங்க ஐயா அப்படின்னு. என்எஸ் கிருஷ்ணன், எங்கே உன் மகன் வீரன், அவன் இருக்கும் இடம் எங்கே அப்படிம்பார். உடனே எல்லாரையும் கூப்பிடுவார் என்எஸ் கிருஷ்ணன், வாங்க 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 அப்படிங்க சொல்ல போகிறாராக்க அப்படின்னு. எல்லா மந்திரி கிந்திரி எல்லாம் என்எஸ் கிருஷ்ணன் வாய்க்கிட்ட காதை வைப்பாங்க. அப்போ சொல்லுவார், உங்கள்கிட்ட எப்படி சொல்லாமல் போனானோ அதே மாதிரி எனக்கிட்டையும் சொல்லாமல் போயிட்டாயா. இந்த பதில் சொன்னதுக்காக இவனை 6 மாதங்கள் சிறையில் அடைத்து வைத்தார் என்எஸ் கிருஷ்ணன். டிஎஸ் பாலையாவை எம்ஜிஆரை துரத்திட்டு வர்றதுக்கு பிடிச்சிட்டு போகிறதுக்கு அனுப்புவார் மன்னர். நரசப்பா வீரனை போய் பிடித்து வா அப்படின்னா பாலையா போயிட்டு பிடிக்க முடியாமல் திருப்பி வந்துடுவார். அப்போ மன்னர் கேட்பார், நரசப்பா வீரனை பிடித்து விட்டாயா?
அதுக்கு டிஎஸ் பாலே அவர் பதில் சொல்லுவார் பாருங்க. மன்னா, நாங்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன்தொடர்ந்து சென்று விட்டான் அப்படிம்பார். முன்தொடர்ந்துன்னு ஒரு வார்த்தை தமிழில் கிடையவே கிடையாது. முன்தொடர்ந்து சென்று விட்டான். தொடர்தல்னாலே பின்னால் போகிறதுனா, அவர் முன்தொடர்ந்து சென்று விட்டான் அப்படின்னா ராஜா, ஓ அப்படியா, அப்போ ராஜாலாம் எவ்வளோ முட்டா புயலாக இருந்திருக்காங்கன்ட்டு அந்த ஒரு லைனில் காட்டிடுவார். தில்லான மோகனம்பால் அடாடாடாடாடா எங்கள் அப்பா. உண்மையிலே அந்த பத்மினியோட நாட்டியத்தை பார்த்துட்டு சிவாஜி கணேசன் வந்து கேட்பார் பாலையாட்ட, அண்ணே மோகனாங்கியோட நாட்டியம் எப்படி இருந்துச்சு? ஏதோ அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, சண்முக பிரியா ராகம், பிரமாதமான பாட்டு, என்ன நடனம்னு சொல்லுவார்னு பார்த்தா, நாட்டியம் ஆடுகிற மோகனாவை விட தம்பி அவங்க அம்மாதான் ரொம்ப டாப்பாக தம்பி. அதான் அந்த நாடக கலைஞர்களுக்கே உரிய கரைச்சல். அடாடாடாடாடா, அந்த படத்தை பார்த்து ரசிக்காத ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்ட்டு ரொம்ப அருமையாக பேசினார்.